Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்லயே எப்படி சிக்கன் பீஸா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பீஸா வந்து ரொம்பவே சிம்பிளா நம்மளுக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ்லாம் போட்டு வீட்லயே பண்ணலாம். ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி பீஸா பேஸ் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அதை நீங்க பார்க்கல அப்படின்னா அது ஒரு லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாருங்க. அண்ட் இந்த பீஸா பேஸ் எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ண போகிறோம். ஸோ அந்த டோ எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோலேயே உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தனால இந்த வீடியோவில் நான் டாப்பிங்ஸ் எப்படி ரெடி பண்ணிவிட்டு எப்படி ஒரு நல்ல பீஸாவை அரேஞ்ச் பண்ணுறது தான் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் பீஸான்றனால சிக்கனை எப்படி ரெடி பண்ணிடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஒரு பேன் வச்சுக்கோங்க, பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போது இதில் வந்து குட்டி குட்டியாக வெட்டி வச்ச சிக்கனை வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்பவே குட்டியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம கடையிலலாம் வந்து பெருசாக ஒரு 2-3 பீஸ் போட்டு கொடுத்துருவாங்க. பட் நம்ம வீட்டில் பண்ணுறதுன்றனால கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ குட்டி குட்டியாக வெட்டி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம். இப்போ இதோட தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோடையே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இதோட தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விடுங்க. நல்லா வேகட்டும். அது அந்த தண்ணி கொதிச்சு வத்துற டைம்லேயே நல்லா சிக்கன்லாம் வெந்துடும். ஸோ இதை வந்து நல்லா வேக விடலாம். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சு வத்திடுச்சு. இப்போது நம்மளோட சிக்கனும் அந்த சைமல்டேனியஸாக வெந்திருக்கும். ஸோ வந்து நம்மளோட சிக்கன் டாப்பிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து மற்ற டாப்பிங்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து எப்போவுமே எல்லாருமே வந்து பிளெயினாக அப்படியே ஆனியன்ஸ்லாம் சேர்த்துப்பாங்க. பட் நம்ம வந்து லைட்டாக ஒரு ஃப்ரை கொடுத்து பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் டாப்பிங்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ண போகிறோம். தக்காளியை வந்து உள்ளே இருக்க விதையை எடுத்துட்டு வெட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் கேப்சிகமும் விதை எல்லாமே வெட்டி வச்சுக்கோங்க. இப்போது பாயில்டு எக்கையும் வந்து நான் வெள்ளைக்கருவு மட்டும் வெட்டி வச்சுருக்கேன். இப்போது ஃபர்ஸ்ட் வந்து ஆனியனை மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லைட்டாக தான் வதக்க போகிறோம் நம்ம. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் பீஸாவில் போட்டிங்க அப்படின்னா. அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறது. ஸோ இப்போ ஆனியன் ஃப்ரை பண்ணியாச்சு. இதை நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடுறேன். இப்போது இதே பேனில் லைட்டாக ஆயில் ஊற்றி நம்ம வந்து கேப்சிகம்ஸை ஃப்ரை பண்ண போகிறோம். நான் எப்போவுமே தக்காளியை வந்து கடைசியாக ஃப்ரை பண்ண போகிறேன். ஏன்னா அதே பேன் தான் மாற்றி யூஸ் பண்ணுறதுனால தக்காளியை நம்ம கடைசியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக வதக்கிக்கலாம். பாருங்கள், அதையும் ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. இப்போது முட்டையோட வெள்ளைக்கருவை நான் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருந்தேன். பாயில் பண்ண முட்டையோட வெள்ளைக்கருவை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருந்தேன். அதை நல்லா லைட்டாக 2 மினிட்ஸ் இது வந்து அப்படியே ஒரு லைட்டான ஒரு கோல்டு கலரில் ஆகும். அது சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக நான் தக்காளியை போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த தக்காளியில் நடுவில் இருக்க விதையெல்லாம் எடுத்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட டாப்பிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பீஸாவோட பேஸ் ஃபஸ்ட்டு எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டோ எப்படி பிசைறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் கொடுத்துருந்தேன். அதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதை போய் பாருங்கள். இந்த டோ எப்படி நம்ம சூப்பராக பிசைறது அப்படின்னு அதில் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த டோவை வந்து ஒரு பிளேட்டில் நல்லா மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அந்த பிளேட் ஃபுல்லாக வர மாதிரி அந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம உங்களுக்கு பீஸா பிளேட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பீஸா பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருள் வச்சு பண்ண சொல்லித்தரனால இது மாதிரி பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே ரேண்டமாக ஃபோக் வச்சு இந்த மாதிரி குத்திக்கோங்க. அது எதுக்காக நம்ம ஃபோக் வச்சு குத்துறோம்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ வந்து அது மேலே எந்திரிச்சு வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஃபோக் வச்சு குத்துறோம். ஸோ ரேண்டமாக இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. ஸோ இதை குத்தி விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கீழே பீஸா பேஸ் ரெடி. இப்போது நான் வந்து இன்றைக்கி 2 விதமாகவும் நம்ம பண்ணலாம். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த பீஸா பேஸ்லையும் நம்ம பண்ணலாம், இல்லாட்டி இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியும் பண்ணலாம். ஸோ இந்த 2 விதமாகவும் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். நான் வந்து பீஸா சீஸ் எடுத்திருக்கேன், நார்மல் சீஸ், க்யூப் சீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பாருங்கள், நான் வந்து ரெடி பண்ணி வச்ச பீஸா பேஸ் அண்ட் வந்து நம்ம மயோனைஸ் எடுத்திருக்கோம். அண்ட் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த டாப்பிங்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். பாருங்கள், ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த டாப்பிங்ஸ். அண்ட் ஸ்பெஷலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீஸா சாஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இது ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன், பீஸா சாஸ் எப்படி வீட்டில் பண்ணுறது அப்படின்ட்டு. அதை பார்க்கல அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். அப்படியே சில்லி ஃப்ளேக்ஸும் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து டோட்டலாக பீஸா அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்.
ஸோ இது வந்து சீஸ் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் பீஸா சீஸை வந்து நல்லா துருவி வச்சுக்கணும். ஸோ வந்து பீஸா சீஸையும் க்யூப் சீஸையும் நல்லா துருவி வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட பீஸாவை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்த பீஸா பேஸ் மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த பீஸா சாஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் இந்த பீஸா சாஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இதோடையே வந்து நம்ம மயோனேஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் இன்றைக்கி கடையில் வாங்கியிருக்க மயோனேஸ் தான் யூஸ் பண்ணுறேன். பட் நம்ம வீட்டில் பண்ணுற மயோனேஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நான் அது எப்படி பண்ணுறதுன்னு நான் ஃபர்தராக வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போது வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு லேயராக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ, நான் சில பேர் வந்து லைட்டாக நிறையா அதிகமாக சாஸ் வச்சு சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சாஸ் வச்சுக்கலாம். இப்போது இந்த டைமில் வந்து உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். பட் நான் இந்த டைமில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வந்து நம்ம வந்து இப்போது வந்து பீஸா சீஸ் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். இதோடையே கொஞ்சம் க்யூப் சீஸ் துருவி வச்சதும் நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ண டாப்பிங்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். அது வந்து நம்மளுக்கு பிடிச்ச அளவில் ஆட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மக்கிட்ட இருக்க பெரிய அட்வான்டேஜ். வந்து நம்ம வீட்டில் பீஸா பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச டாப்பிங்ஸை நீங்கள் பிடிச்ச குவான்டிட்டியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாகவே பாருங்கள், நான் குட்டி குட்டியாக சிக்கன் பண்ணியிருந்தனால நீங்கள் ஒவ்வொரு பைட்டுக்கும் உங்களுக்கு அந்த சிக்கன் பீஸ் வந்து வாயில் கிடைக்கும். ஸோ அப்படியே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்த எல்லா டாப்பிங்ஸும் அதே மாதிரி தான். உங்களுக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ் எல்லாம் நீங்கள் வாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு லைக் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து உங்கள் பீஸாவும் ரிச்சாக இருக்கும் நீங்கள் வீட்டில் பண்ண போகும்போது. ஸோ இப்போ பாருங்கள், நான் கேப்சிகம் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணி வச்சுருந்தது. ஆனியன் ஃப்ரை பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஆல்ரெடி ஒரு பீஸா பேஸ் கடையிலேருந்து வாங்கியிருந்தாலும் இல்லை நம்ம பீஸா பேஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அதே மாதிரி தான் பண்ணணும். இப்போது இதுக்கு மேலே லைட்டாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஒரிகேனோ இருந்தால் கூட நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போது மறுபடியும் நான் வந்து பீஸா சீஸ் அண்ட் க்யூப் சீஸை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். நம்மளுக்கு வந்து சீஸ் வந்து நிறையா போட்டு, சில பேருக்குலாம் சீஸ் நிறையா இருந்தால் பிடிக்கும். ஸோ பீஸாக்கே வந்து நீங்கள் சீஸ் நிறையா ஆட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அண்ட் பீஸா சீஸ்க்கு பதிலாக நீங்கள் மொசரெல்லா சீஸ் கூட ஆட் பண்ணலாம். பட் பீஸா சீஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அது வந்து நிறைய சீஸ் வந்து கம்பைன் பண்ணி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு அந்த பீஸாவோட எஃபெக்ட் கிடைக்கும். அந்த மேலே எல்லோவிஷ் கலர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பீஸா சீஸ் ட்ரை பண்ணலாம். இல்லை மொசரெல்லா கூட உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளோட பீஸா வந்து லேயர் பண்ணி முடிச்சாச்சு. இதை எப்படி பேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வந்து இதே மாதிரி பெரிய சைஸ் பீஸாவாக நான் வந்து ஒன்று லேயர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீஸா பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் ஓவனில் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவனில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா 150 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 225 டிகிரியில் 10 மினிட்ஸ் பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான பீஸா ஓவனில் ரெடி ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பீஸாவை எப்படி வந்து கடாயில் பேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஆல்ரெடி வந்து சால்ட் போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த கடாயை வந்து நம்ம 10 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண பீஸா பேஸை ப்ளேஸ் பண்ணிட்டோம். இனி இது வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு மீடியம் ஹீட்டில் வந்து பேக் ஆகட்டும். ஸோ பேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட பீஸா ரெடி ஆயிரும். ஸோ 15 மினிட்ஸ் கழிச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சீஸ்லாம் மெல்ட் ஆகி எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக ஒரு பீஸா கிடச்சிடுச்சு. ஸோ இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் இதுக்கு மேலே நான் போட போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.